ஒரு வழியாக எங்கள் பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் போகிறோம். வண்டி டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. வரமாட்டேன் ஒன்று கூட்டின்னு வந்துட்டோம். ஒரு வழியாக லைட்டாக பார்த்தீங்கன்னா ரெயின் ஆகுது. மழை வர மாதிரி தான் இருக்குது. லைட்டாக போட்டு தான் இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி 454 கிலோமீட்ரு. சாயங்காலம் 6 மணி 20 நிமிஷம் தான் போய் சேருன்னு போட்டிருக்காரு. எப்படியும் லேட் ஆகிடும். நம்ம பார்த்து 7 மணி டெஃபினெட்லி ஆகிடும். ஓகேங்களா? வேறு மழை வேறு பெஞ்சினே இருக்குங்களா, அதனால் சரி என்னால் வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுக்க முடியலன்னா தப்பாக எடுத்துக்காதையும் கோச்சிக்காதீங்க அண்ணா. ஓகேங்களா? என்னடா பாதி தூரத்தில் தான் போய் போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கேமரா வச்சுருந்து அதுவும் போயிடுச்சு. இதுவும் அந்த மாதிரி எதனா ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் யார் வரதுன்னு பார்த்தா நானும் சாந்த் 2 பேர் தான் போகிறோம். 2 நாளாக என்னன்னு தெரியல, ரொம்ப மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துங்களா. எப்படின்னா போயிடணும்னு நினச்சினா நம்ம வீட்டாண்ட வர கபடி மேட்ச் வேறு வச்சாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சிட்டு போயிடலாம்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி உனக்கு கரெக்டாக இன்றைக்கி வந்துட்டான். இவன் மேலே எனக்கு செம்ம காண்டு இருந்தது வேறு, என் பில்லியன் மேலே. ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு கடிச்சவங்களும் வர மாட்டான். அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறான். அதனால் என்ன பண்ணேன், நான் முடியாது போயிடலான்னு பார்த்தேன். சரின்னு கிளம்பிட்டான். தான் இவனே காலங்காட்டி கூப்பிட்டான், வாடா போகலாம் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆம்பூர் கூட எனக்கு ரூட்டு தெரியும். அதுக்கு மேலே தான் ரூட்டு தெரியாது. அதனால் கூகுள் மேப் போட்டு அப்படியே பார்த்துன்னு போயிடலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நம்ம கையில் ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு தைரியமாக போகலாம் நம்ம. சத்தியமாக நான் இவன் இவ்வளோ தூரம் வருவான் நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கலப்பா. கரெக்டாக வந்துட்டான். அது என்னையே கூப்பிட்டான் அவன். நீங்கள் அதனால தான் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் கூப்பிட்டான்னு வச்சுங்க எப்பவுமே வரமாட்டான். அவன் சுச்சுவேஷன் அந்த மாரி. ஓகேங்களா? எப்படியோ வந்துட்டான். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்குள்ள மழை பெஞ்சுங்குது. நாம்பளாம் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டேன்னா என்ன ஆனாலும் பார்த்துக்கணுன்னு கிளம்பிடுவோனாலும் என்னை பொறுத்தவளும் அப்படி தான். இந்த இடத்துல தான் ஒரு நாள் டீ குடிக்க வந்துட்டியா, ரூட்டு தெரியாமல் சுற்றி தெரிஞ்சுங்கிறான். அங்கே போலீஸ் வர மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல செக் போஸ்ட்டாண்ட. சரகலாடியில் டீ குடிச்சிட்டு வந்தேன்டா. ஆற்காடு போய் டீ குடிச்சிட்டு வந்தோம். 3 பேர் வந்தோம். நானும் வினோத்திலாம். போலீஸ்காரன் மாட்டேங்கிறாங்க. அப்படி சுற்றி அதனால நான் பண்ண அப்படியே 1 வேலே போய்ட்டோங்க. 3க்கு வந்துடும். ஒரு ஹைவே பிடிச்சாதான் நல்லா ஜாலியாக இருக்குது. ரோடே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே பாருங்கள் ஜாலியாக. மழை டைமில் அவ்வளோ யாரும் ஓட்ட மாட்டாங்க. நாம் தான் ஓட்டிங்கிறோம். மழை வருதான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் போடுது. இது பாருங்க கை தெரியுதுங்களா பாருங்களா. தூரம் எதனா 1-2 தான் இது. சும்மா நிறையலாம் இல்லை. கொசு தூர மாரி லைட்டாக, ரொம்பலாம் கிடையாது. நம்ம வேகமாக போகிறோமோ அதனால் சடன்னு அடிக்குது. ஆனால் இவ்வளோ நேரம் போட்டு இந்த வாட்சி சரி தண்ணியில். ஓகே. மழை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு வந்து தான் இருக்குது. நிற்கலை. சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டைமில் வண்டி ஓட்டுறதுக்கு. பாய் காட்டானா இந்த மூஞ்சி காட்டான்னு எனக்கு தெரியாதா சார். லவர்ஸா கப்புள்ஸடா? கப்புள்ஸா? வேணாம் அந்த இதெல்லாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா மழையே பாயல சுத்தமாக. பாருங்களேன் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. தூரையே போடலை. அதுவும் ஒன்று தான் போடுது. ரொம்ப லைட்டாக போடுது. நம்ம வீட்டாண்ட தான். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போக பார்த்தீங்கன்னா மழை வராதுன்னு தோணுது. பார்க்கலாம். எல்லாம் அவன் செயல். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட் இது பார்த்தீங்கன்னா. நம்ம போக எத்தனை டோல்கேட் இருக்குன்னு கடந்து போகணும்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். டோல்கேட்லாம் பார்த்துக்கலாம். இங்கெல்லாம் போலீஸ் நிற்பாங்க. நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல் தான். ஆனால் எத்தனை டோல் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் அந்த சைடு போவாங்க. அண்ணன் இந்த சைடு போகிறாருன்ட்டு நான் ஒரு பின்னாடியே வரேன். ஆனால் ஆக்சுவலாக திட்டுவாங்க இந்த சைடெலாம் வந்தால். ஆமாம். இன்னும் ஆற்காடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் கடந்துட்டோம். ரீச் பண்ணியாச்சு. இப்போ ஆற்காடு ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது.
கிட்ட வந்துட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தூர போடுது. வீடியோவில் என் வாய்ஸ் நல்லா இருக்காதுன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. என் வாய்ஸை எப்படி நான் மாற்ற முடியலைங்களே. பார்ப்போம் வாங்க. அந்த காருக்காரு பார்த்தா நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாரு. நான் அவரை ஓவர்டேக் பண்ணுறேன். நான் நினச்சா புத்துன்னு போயிடுவேன். பட் வேணாம். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி 143 கிலோமீட்ரு. நம்ம ஆனால் கிருஷ்ணகிரி போகிறது கிடையாது. கிருஷ்ணகிரி வழியாக தான் போகணும். கிருஷ்ணகிரி ரைட்டு நம்ம லெஃப்ட் சடனாக போய்டும் போல நம்ம. ஓகேங்களா? ஆற்காடு வந்து ரீச் ஆகிடுச்சு நம்ம ஒரு வழியா. வந்து ஓவர்டேக் பண்ண நம்மள. எப்பவுமே இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் நம்ம. ஏன்னா வச்சுங்க ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. அதை தான் போயிடாது. அதான் முருகன் போய் நம்ம கிட்ட வந்து நாம் அது கிட்ட போய் முருகன் பண்ணா. எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு 4 மாதமாக இருக்கும் ஊரை சுற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் யாரும் எனக்கு யாரும் கடைசி எவ்வளோ செட் ஆக மாட்டுறாங்க வேறு ஊரை சுற்றணும்னா. நான் தான் சரி வேலைக்கு போயிட்டு அப்படியே ஊரை சுற்றணும் என் கூட வரணும் அந்த மாதிரி இருக்க முடியுமா? எவனும் வரமாட்டுறானுங்க. அதான் ஃபஸ்ட்டு விஷயமே. பார்ப்போம் சோலாவோ ட்ராவல் பண்ணோமா இல்லை கூட யாருன்னா போட்டு ட்ராவல் பண்ணோமான்ட்டு. அம்மா வந்து கொஞ்சம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு 40 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம வண்டியை ஓட்டின்னு. அப்படி ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டையால் நாங்களும் அவங்கள பேசுறதில்ல வேறு. இப்போ டச்சிலே இல்லை. முன்ன ஒரு டைம் போகும்போது பார்த்துட்டு வந்தேன். இப்போ அந்த சைடு தான் போகிறேன். நம்ம ஆம்பூருக்காக தான். கால் பண்ணால் எடுத்தால் பேசலாம். அவங்க ஒரு கோவத்தால் பேசுறது கிடையாது. நானும் பேசுறதில்லை இப்போ அவங்ககிட்ட. அது ஒரு நாள் வாங்க போகலாம் பார்ப்போம். அருங்க ஓடுது சாப்பிட்றதுக்கா. ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலூர் கிட்ட இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து ரீச் பண்ணியாச்சு நம்ம. வெல்கம் டு வேலூர். தங்களை அன்புடன் வரைக்கும் போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. வேலூர் ரீச் ஆகிடுச்சு. ட்ரிப்பு பார்த்துக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன ஒன்றா கொஞ்சம் இங்கெல்லாம் ஸ்டார்டிங் ஆகுது பார்த்தோர. நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேல தான் போவோம். நம்ம சிட்டிக்குள்ளே போக மாட்டோம். வேலூர் பைபாஸ்லேயே போயிடும். நம்ம இப்போ பிரிட்ஜி மேலே போயிட்டு அப்படியே அவுட் சைடில் போயிடுவோம். அப்படியே அவுட் சைடில் போயிட்டுனா பார்த்தீங்கன்னா செக் அப்படியே நேராக கிருஷ்ணகிரி ஆம்பூர் ஆம்பூர் கிருஷ்ணகிரி அப்படி போய் அந்த லைனில் போய் நம்ம போயிடுவோம். அப்படியே சொல்லலாம் இது வேலூர் இதெல்லாம் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாரி இருக்குது. தூரம் போடுது, வெயில் அடிக்குது, மறுபடியும் வெயில் அடிக்குது, தூரம் போடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது இடம் இது. இதோட இங்கே தூரம் போடுது. அப்போ ஊட்டியில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல கிளைமேட். எல்லாம் சொல்கிறாங்க ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியே வராதிங்க யாரும் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஒன்று 2வது போனால் மழை பெய்யுது இந்தமாரி இருக்குன்ட்டு. நம்ம இந்த மாதிரி டைமில் கிளம்பி வந்துட்டோம். பார்த்துக்கலாம். கை பறக்கலாம் எவ்வளோ ரெட் ஆகுது. தூரம் போடுது. வீடியோ கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? பாய். ஆம்பூர் சைடு ரூட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும்ப்பா. சூப்பராக ட்ரிபிள் ரோடு. ஓகேங்களா? அண்ணான் சைடு வேறு ஒரு கொட்டை மாரி இருக்குது. இந்த சைடில் காலி இடம் சூப்பராக இருக்குது வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு. என்ன ஆக்சுவலாக இதான் நம்ம ரைடோட 2வது டோல்கேட்டு. இன்னும் எத்தனை டோல்கேட்டுன்னு பார்க்கலாம் வாங்க.
டோல்கேட்டில் அவங்க போகிற வண்டியை விட்டுட்டு நம்ம வெயிலாம் வராங்க கார்காரங்களாம். இப்போ எல்லாத்துலேயும் ஃபாஸ்டாக தான், காசுலாம் கொடுத்தா வாங்க மாட்டுறாங்க வேறு கார்காரங்களாம். சரி, டோல்கேட்டில் மொத்தம் ஃபாஸ்டாக் மூலிமா எல்லாம் போயிடுறாங்க. பாருங்கள், நேஷ்னல் ஹைவேன்னு போட்டிருக்கு டோல்கேட்டு. ஆக்சுவலாக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுன்னு பார்த்துச்சு. அது என்ன ஐயோ நம்மளை பார்க்குது போது, நம்மளும் அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியலையா. கட்டி கடையாக நின்று நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி வச்சு கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கணும். ஒரு 200 ரூபாய்க்கு மொத்தம் மிக்சரு, சிப்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி பேக்கில் வச்சுக்கணும். போகிறதில்ல ஸ்டார்ட்னு போகிறதுக்கு இடம் நல்லா இருக்குப்பா, நேச்சுரலான இடம் போதெல்லாம் பாருங்கப்பா, சூப்பராக அருமையாக இருக்குது. எவ்வளோ தான் கஷ்டம் டென்ஷனு இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்தமாரி ஒரு பைக் எடுத்துன்னு ஓன் வெஹிக்கிள் எது இருந்தாலும் சரி அதை எடுத்து நம்ம அதில் பெட்ரோல் போட்டுக்கின்னு கண்ணு கட்டாத தூரம் போய் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம்னா அந்த மனசில் இருக்கிற இதெல்லாம் மொத்தம் ஃப்ரீ ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடலாம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இப்போ வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா கோயிலுக்கு போகணுன்றாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி அவங்களுக்கு கோயிலுக்கு போனால் நம்ம இந்தமாரி ஊரை சுத்தா நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடுது நல்லா. வர நான் பார்த்து வரோம் நம்மளை நாடாக பாட்டு இப்போ நாட்டின்னு வரோம் அப்படின்ட்டு. அவருக்கு என்ன தெரியும் அதை பற்றி. பாய். நான்லாம் இந்த சைட் நிறைய டைம் வந்துட்டேன், அதனால் எனக்கு ரூட்டில் வந்து அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு, ஓகேங்களா. அதனால் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நின்றுக்கலாம் அங்கே நிற்கலாம் அப்படின்ட்டு. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடம் என்ன குறை, இதுக்கு நல்லா தானே இருக்கு. அது வந்து ஹைவே, அது ரூட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இடம் சூப்பராக பச்சை பசேல்னு. நல்லா தான் போகிற ரூட்டு. ஹைவே வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஹைவேக்கு அண்ணாண்ட சைடு போனோம். இப்போ இந்த சைட்லேயே போகிறோம். நம்ம அண்ணாண்ட சைடு கிராஸ் ஒரு கட்டிங் என்ன இருந்தேன்னா சரி கட்டிங் ஆகிடணும். இதுவே இருக்குது ஒரு கட்டிங்கு, அதனால் இப்படியே கட் ஆகிடலாம். தம்பி திணறாப்பல ஃபன் பண்ணதுக்கு ஹைவே பிடிச்சாச்சு. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகுது 325 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த நீட்டே வந்துடணும் ஃபுல்லாக. நம்ம ஃபஸ்ட்டு அந்த நீட்டே ஃபுல்லாக வந்துட்டோம்னு வச்சுக்கா, அப்படியே போய்ட்டுருவோம் நேராக. இந்த நீட்டு வந்துடக்கூடாது, நம்ம அப்படி வந்து அப்படி வரோம் போ சுற்றிக்கின்னு. ஆனால் நம்ம போகிறதுக்கு பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் இருக்கேன். நான் அப்படியே போயிடலாம். ஆனால் அங்கெல்லாம் தூரம் வருது வர கிளைமேட்டே சரியில்லை. நம்ம கிளம்ப நேரமானான்னு தெரியல ஃபுல்லாக. ஏன்னா ஃபுல்லாக அந்த பஸ்ஸு அப்போ வந்து நம்ம கூட இப்போ நம்ம தான் பார்க்குறோம் அப்படி சுற்றிட்டு வர அவ்வளோ மழை வர மாரி இருக்கு. மழை வர மாரியில் வந்து தான் இருக்குது பாருங்க. தெரிஞ்சவங்க நல்லா வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன், இல்லைன்னா எடுக்க முடியாது. நல்லா தான் இருக்கு. லாரிக்கார் பஸ்கார் வேறு இண்டிகேட்டர்லாம் போட்டு திரும்புகிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க பாருங்களேன். இப்போ நான் வந்து பஸ்ஸு உள்ளே போகிறேன், அந்த வேன் உள்ள வீடியோ பேசுகிறோம். அப்படியே உள்ள நினைச்சலண்டா. வீடியோலாம் ஆன் பண்ணி வச்சுக்கண்டாடி, கஷ்டப்பட்டு வீடியோ ஆன் பண்ணம்பா. வீடியோலாம் ஆன் பண்ண வேணான்றான் பயந்துக்கணும் பையன். ரோடெலாம் சும்மா சொல்லோட தரமாக சூப்பராக இருக்குது. ரோடெலாம் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது, சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக. ட்ராவல் பண்ணுறது முக்கியமாக எங்கே பாருங்க பார்ப்போமா, மனிதர் மாரி இருக்குது, ஆள் மாதிரியா. பாப்பா அப்டேட் பண்ணுறேன். நல்லா இருக்கு. லைஃப் ஆஃப் ஜர்னி. வேலைக்கு போகிற காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கினேன். இந்த மாதிரி ஊரை சுத்தம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் பாதி காசு அது வீட்டில் கொடுக்கணும். இதுக்கு மேலே சம்பாதிச்சு நானே வச்சிடக்கூடாது.
நம்ம நெக்ஸ்ட் ரைடு பெரிய ரைடாக போட்டிருக்கோம். 1 மந்த்து அங்கே ஸ்டே பண்ணுற பெரிய அந்த ரைடுக்கு போக முடியுமா முடியாதான்னு தெரில, பார்ப்போம். அந்த டைமில் எப்படி இருக்குன்னு தெரியல சுச்சுவேஷன். பார்த்து தான் நம்ம அங்கே பெட்ரோல் போட்டு இப்போ இங்கே தான் வந்து ஒரு பாயிண்ட் குறைச்சிருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 160 கிலோமீட்டர் ஓட போகுது வண்டி. 160 கிலோமீட்டர் ஓடி தான் ஒரு பாயிண்ட் குறைச்சிருக்கு. பார்த்தா தெரிஞ்சுங்களா, பாருங்க ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சு. சூப்பராக இருக்காண்ணா. சுற்றி ரோடு காலியாக இருக்குங்களா. இந்த நீட்டு மலை இருக்கு, மோட்டுவாக இருக்கு கொஞ்சம் வீடு நல்லா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல அழகாக கொஞ்சம் ஒரு வீடு, ஒரு 5 ஏக்கர் தென்னை மரம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும்.